ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்துமே சூப்பரான எடிட்டை சிம்பிளாக இந்த அலைட் மேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப் யூஸ் பண்ணி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆப் லிங்க் நான் இன்ஸ்டாவோட பயோல வந்துருக்கு. உங்கள் ஆப் இருந்துச்சுன்னா ஆப் இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டை மட்டும் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இந்த 2 ப்ராஜெக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா. ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணேன். சம் லிரிக்கலுக்கான லேயர்ஸ்லாம் இருக்கும். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகேங்களா. ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சம் புக் மார்க்ஸ்லாம் இப்படி வந்து இருக்கும் ஓகேங்களா. கொஞ்சம் ஸ்மால் பிக்காக வரும். நெக்ஸ்ட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக புக் மார்க் வந்து வந்துட்டே இருக்கும். இங்கே பார்த்தா ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணுறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆட் வந்து பண்ணியிருப்பேன். ஓகே, நம்ம இங்கேருந்து போய்க்கலாம் ஓகேங்களா. இமேஜ் பார்த்தா நான் வந்து ஒரே சிங்கிள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. அந்த பிக்கை வந்து நான் வந்து எந்த டைமில் கட் பண்ண போகிறேன்னா இந்த டைமில் நான் வந்து கட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. இல்லை என்டையர்மெண்ட் ஒரே பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இதுமாதிரி நான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு புக் மார்க் டு புக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிக் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இந்த ஒரே பிக்கை வந்து லாஸ்ட் வரையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி சொல்லிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் வந்து லேட்டாக வந்து ஆகிடும். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரே பிக்கை வந்து நான் வந்து லாஸ்ட் வரையுமே கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு பிக்கை வந்து கட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தா வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்களா. நெக்ஸ்ட் அப்படியே வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ரஸ்க்கான ப்ரெஸ் வந்து ஒன்று இதில் பார்த்தா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருப்பாங்க லேயர் காப்பிக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த்தை பார்த்தா லேயர் காப்பி லேயர் சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. அப்படியே பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்கிற லேயர் மட்டும் சைடில் வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிக்கோங்களா. கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. சைடில் எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த லேயர் அப்படியே கண்டினியூஸாக வந்து செலக்ட் பண்ணே வாங்க. நான் சொல்கிற டைமில் இருக்கிற லேயர் வரையும் அப்படியே செலக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக இந்த லேயர் வரையும் கரெக்டாக பார்த்தோன்னா 10:24 இருக்கிற லேயர் வரையும் இது மாதிரி சைடில் வந்து க்ரீன் கலர் வந்து லைனாக செலக்ட் வந்து பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் பார்த்து லேயராக கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆஃப் வந்து பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு இது மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் ஆட் ஆகி முடிஞ்சு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அப்படியே இமேஜ் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. எல்லாம் மூவ் அண்ட் ட்ராஸ் வந்து போயிட்டு அப் அண்ட் டவுன் ஓகேங்களா. ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து கிளியராக விஷுவல் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டு ஷேக் ஆப்ஷன் அப்படி வந்து போயிட்டு செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் புக் மார்க் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த டபுள் புக் மார்க் இருக்குது 10:29 அங்கேருந்து பார்த்தா ஒரு 4 லேயரோ நான் இருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங். ஓகே, 4 லேயர் தான் நினைக்கிறேன். அந்த 4 லேயர் சூஸ் பண்ணிங்க. சேம் லேயர் காப்பி போட்டு பேஸ்ட் ஸ்டைல் போட்டு அந்த கலர் அண்ட் ஃபில்லையும் இந்த டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எப்படி இந்த மாதிரி வந்து அப்படியே 4 சூஸ் சொல்லி மேலே ஒரு குரூப் ஆகும் இருக்கும் பாருங்க. மேலே கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து போட்டு இந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. கீழே பார்த்தா லிரிக்ஸ்லாம் இருக்கும். அந்த லிரிக்ஸ் லேயருக்கு டவுனில் வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து லிரிக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஓகே, இந்த இடத்துல வந்து இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு 3 லேயர் கிளிக் பண்ணி இந்த அன்குரூப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அன்குரூப் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைடு மூவ் பண்ணி செட் பண்ணுங்கள். இமேஜை கொஞ்சம் லைட்டாக அப்படியே உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த நெக்ஸ்ட் இமேஜ் போங்க. நெக்ஸ்ட் இமேஜ் அப்படியே எடுத்து வந்து அப்படியே உங்கள் 2 ஃபிங்கர் வீடியோ ஜூம் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து அப்படியே மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு லேயராக சைடில் மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயர் அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு சேம் அதே லேயர் காப்பி போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு சேம் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டில் இருக்கும் சேம் லேயர் காப்பி போட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணால் அந்த லேயர் வந்து ஆட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் எண்ட் வரையும் போய்ட்டு அந்த 3 லேயர் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழே இப்போ ரைட் சைட் டவுன் லெஃப்ட் சைட் டவுனில் அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து ஆகிடும். எக்ஸ்பெண்ட் ஆகி முடிஞ்சு அந்த சிசி வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் அப்படி வேறு காண பட்டனும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. நீங்கள் பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ உங்களுக்கு வந்து பண்ணுறேன். டாடா பாய்.